கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் துறந்தீர்கள். கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் சுமந்தீர்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் என்ற கனவுகள் சுமந்து விரைந்தோம் ஒன்றாய். விடுதலை என்ற கனவுகள் சுமந்து விரைந்தோம் ஒன்றாய். அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து பிரிந்தோம் வேறாய். அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து பிரிந்தோம் வேறாய். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் கனவுகள் எங்கள் இதயத்தில் சுமந்தோம் நாங்கள். உங்கள் கனவுகள் எங்கள் இதயத்தில் சுமந்தோம் நாங்கள். இந்த கனவுகள் ஒரு நாள் நனவாகும், அதை காண எழுவீர்கள் நீங்கள். இந்த கனவுகள் ஒரு நாள் நனவாகும், அதை காண எழுவீர்கள் நீங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் உங்கள் கல்லறை விடுதலை பாதையில் காட்டிய வழியில் செல்வோம். உங்கள் கல்லறை விடுதலை பாதையில் காட்டிய வழியில் செல்வோம். உங்கள் பாதைகள் வழியே பயணம் சென்று தாயக மண்ணை காப்போம். உங்கள் பாதைகள் வழியே பயணங்கள்
செய்து தாயக மண்ணை காப்போம். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் துறந்தீர்கள். கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் துறந்தீர்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் வவுனியா மாவட்டத்தில் மக்களின் விடிவுக்காகவும் மக்களின் துயரங்களில் எம்முடன் மக்களின் பூரணாக இருந்து செயல்பட்டு வந்த அமரர் தந்தையா செல்வராஜா பவானந்தா அவர்கள் என்னை விட்டு இருந்து விட்டார். ஆனால் அவருடைய செயல் சகல மக்களின் உள்ளத்திலும் குடிகொண்ட செயலாயிருக்கின்றபடியால் அவருடைய இழப்பை நாங்கள் எந்த நேரமும் மறக்க முடியாத இழப்பாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய இந்த இறுதிகிரியில் கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் அவருடைய செயலையும் அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் கட்சி சிந்தித்து பார்க்க வேண்டிய இருக்கிறது. மக்களுடன் மக்களாகவும் மக்களுக்கு எந்த நேரத்திலும் இரவு பகல் பாராமல் தன்னுடைய சேவையை செய்து கொண்டு வந்த எங்கள் சூழல் எம்மை விட்டு பிரிந்தது மிகவும் எனக்கு ஒரு விஜய இழப்பாக இருக்கின்றதை இழந்து இருக்கின்றோம். அந்த வகையில் எனக்கு மக்களுடன் மக்களின் பங்காளிகளாக இருந்து மக்களின் துயரங்களை பகிர்ந்து கொண்ட பவானன் அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார். இருந்தாலும் அவருடைய கனவை நினைவாக்கும் மூலமாக அவருடைய விளைவுகளில் கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய மக்களின் சார்பாக அவருக்கு நல்ல குடும்பத்தினருக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலியை காணிக்காகி விரைவுகிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்து மாமன்ற தலைவர் திரு தேவராஜா ஐயா அவர்கள் அஞ்சலியாற்றி வருகிறார். தம்பி பவன் அவர்களுடைய மறைவு கணக்கில் நாம் இரண்டலுரை இறக்க வேண்டும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் இன்று இதை உரையாற்ற நினைக்கின்றேன். விடுதலை இயக்க போராளிகளிலே தமது வவுனியாவிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமது புலக் இயக்கம். வவுனியாவிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்திலும் ஏராளமான இளைஞர்கள் இணைந்து கொண்டு பலவிதமான போராட்டங்களை நடாத்துவது மட்டுமல்லாது இந்த வவுனியா மண்ணை காப்பாற்றுகின்ற பெரும் தந்தையும் இந்த புலக் இயக்கம் வவுனியாவிலே
சிறப்பாக செய்து வந்திருக்கின்றது. நான் பல இடங்களிலே பலருக்கு இதை நான் கோரியிருக்கின்றேன். இருந்தாலும் பல போராளிகளை நாம் இழந்திருக்கின்றோம். இந்த இழப்பிலே கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக வவுனியாவிலே மக்களோடு மக்களாக, மகனாக, அண்ணனாக, தகப்பனாக இப்படி பல நிகழ்வுகளே, பல தரப்பட்ட நிகழ்வுகளே கலந்து கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பேருதவி புரிந்த இயக்கம் கிழக்கு இயக்கம். அந்த இயக்கத்திலே தம்பி பவன் அவர்கள் மிக உன்னதமான சேவையாற்றி இருக்கின்றார். எனக்கு இந்த குடியேற்ற திட்டங்களை எல்லாம் மிக சிறந்த முறையிலே செயல்படுத்தி இங்கு கோவில்குளம் சந்திக்கின்றால் நாம் வெளியேறி அவர்கள் நமக்கு உதவியாக, அதாவது வவுனியா மண்ணை காப்பாற்றுகின்ற நிலையிலே இருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மூல காரணமாக இருந்ததுதான் இந்த கிழக்கு இயக்கம். அதை யாரும் மறக்கவோ மறைத்து வேறு விதமான கருத்துக்களை சொல்வதற்கு இல்லை. அந்த நிகழ்விலே தம்பி பவன் அவர்கள் மக்களாக பழகியது மட்டுமல்லாமல் தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை அந்தந்த நேரத்திலே செய்து ஆட்களை ஆறாறு அறிந்து அவர்களுக்கு தேவையான முறையில் அவர்களோடு பழகி உதவி செய்து கடைசி நேரத்தில் ஒரு தனிமனிதனாக நேற்று தம்பி சித்தார்த்தன் அவர்கள் கூறினார்கள். ஒரு துணிந்த தனி வீரன் எங்கு சென்றாலும் மகனை நாம் விளங்கியிருக்கிறோம் என்று எனக்கு கூறினார். அந்த வகையிலே நானும் அதைத்தான் சொல்லுகின்றேன். பல இளைஞர்கள் பல வகையிலே இந்த இயக்கத்துக்கும் ஊருக்கும் மக்களுக்கும் சேவையாற்றுகிறார்கள். இருப்பினும் தம்பி பலன் அவர்கள் செய்த சேவையை இங்கு இருக்கின்ற பலர், இங்கு இல்லாவிட்டாலும் பலர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை யாரும் இங்கு வவுனியாவிலே மறுப்பதற்கில்லை என்பதை கூறி இந்த கண்ணீர் அஞ்சலியிலே உரையாற்றுவதற்கு அழைத்ததற்காக நன்றி கூறி, இருப்பினும் எனக்கும் இந்த பேச்சு இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தம்பி உமாமகேஸ்வரன் அவர்களுடைய காலத்திலிருந்து நான் தொடர்புடன் என்பதால் பல மரணச்சடங்கிலே உரையாற்றி இருக்கின்றேன். ஆனால் இந்த பவன் தம்பி அவர்களுடைய நிகழ்வு உண்மையாகவே மன வேதனை தருகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நமக்கு எத்தனையோ விதமான இன்னல்களும் கஷ்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே நாம் உண்மையான ஒரு உணர்வுள்ள ஒரு சூழலை இது இழந்திருக்கின்றோம். நான் எனக்காக சொல்லவில்லை, உங்களுக்காக சொல்லவில்லை, உண்மை அல்ல. ஆகவே எல்லோரும் அவருடைய இந்த மரண நிகழ்விலே கலந்து கொண்டாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்றி கூறி, ஆனால் இயக்க போராளிகள் நிச்சயமாக அவருடைய வழியை பின்பற்றி நமது மக்களுக்கும் நமது மண்ணுக்கும் உதவ வேண்டும் என்று கூறி நடைபெறுகிறேன். அவர்கள் செய்த சேவையையும் ஆற்றிய பணியையும் நம்மால் எங்குமே மறக்க முடியாது. தயக்கு உரையிட்டது போல் அவர் எனக்கு அவருடைய சேவைகளும் உதவிகளும் நமது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உதவிட்டுள்ளார் என்பதை தான் அறிவோம். நமது ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியில் இளந்தலாகவும் மூத்த உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்ட வந்த அவர் 6ஆம் தேதி மாலை அஸ்தமன வேளையில் ஆசிரியர் புலிகளின் பயங்கர செயல்களால் படுகொலை செய்யப்பட்டு இன்று இம்மத்தியில் மக்களின் மத்தியில் ஆழ்ந்த நித்திரை கொண்டு இருக்கின்றதை காண்கின்ற போது எமது உள்ளம் என்னவோ நாமல் இந்த நேரத்தில் ஏன் பங்கு கொள்ள வேணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை பார்க்க வேண்டும் என்று நாம் எமது எண்ணத்தை தோன்றுகின்றது. ஏன் இப்படி இவர்கள் ஒவ்வொருவராக எமது உறுப்பினர்களை பழிவாங்குகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. இது சத்தியம் எனக்கு தெரியாது. மக்களை குழுக்களாக கொலை செய்வதுதான் குறிக்கோள் என்றால் எமது மக்களின் குடியேற்றங்கள் நிலப்பரப்புகள் அனைத்தும் முன்போக கூடும் என்பதுதான் எதிர்காலத்தில் நாம் நினைக்க வேண்டியுள்ளது. ஆகவே எம்மவர்கள் எமது முத்தியில் இனிமேலும் இப்படியொரு படுகொலை நடக்கக்கூடாது என்று கூறி எனது ஆட்சிபுர கிராம மக்களின் சார்பிலும் தெற்கு ஆசிப்புல பிரதேச பிரிவு
கிராம முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எனது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். அவர்களே, ஜனநாயக விடுதலை முன்னணியின் ஸ்தாபக உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது உலகறிந்த நன்றி. உண்மையில இன்று நாம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் நீண்டகால உறுப்பினராகிய தம்பி பவானின் உயிரற்ற உடல் முன் நின்று அஞ்சலி உரை நிகழ்த்துகின்றோம். உண்மையில தேசத்தின் விடுதலைக்காகவும் இந்த நாட்டு மக்களின், தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைக்காகவும் தன்னை நீண்ட காலமாக ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைத்து அதன் கட்டுக்கோப்புகளுக்கு அமைந்து செயல்பட்ட ஓர் வீரன்தான் தம்பி தோழர் பவான். உண்மையில ஒரு மனிதன் இறப்பதும் பிறப்பதும் நிச்சயமானது. ஆனால் இறப்புக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியமானது. அந்த வகையில தோழர் பவான் தான் கொண்ட லட்சியத்தை உள்ளத்தின் கருப்பொருளாக ஏற்றி மக்களுக்காக சேவை செய்து மலைக்கு சமமான ஓர் மரணத்தை தேடியிருக்கின்றார். உண்மையில மரணம் எவர்களுக்கும் உரித்தானது. ஆனால் அந்த மரணத்தை ஸ்திரமான முறையில தான் கொண்ட லட்சியத்தின் அடிப்படையில செயல்படுத்துவது அது ஓர் மலைக்கு சமமான மரணம். மற்ற மரணங்கள் அனைத்தும் ஓர் கோழி இறைகளுக்கு சமமான மரணமாகத்தான் கருதுகின்றோம். எனவேதான் இன்று நாம் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்றோம். எந்த மன்னனாக இருந்தாலும் கூட அவன் தான் கொண்ட இலட்சியத்துடன் செயல்படும் வேளையில அவனுக்கு எவ்விதமான இடையூறும் செயல்படுத்த கூடாது. இது ஓர் மார்க்சின் கோட்பாடு. இந்த இளைஞருடைய நிகழ்வில தோழர் பவானின் தோழர்கள் அனைவருக்கும் நாம் ஓர் அறிவுரையாக கூற வேண்டிய கடமைப்பாடு உண்டு. உண்மையில் அவர் எந்த நோக்கத்துடனும் தான் சார்ந்த ஸ்தாபனத்தின் கட்டுக்கோப்புகளுக்கு அமையும் செயல்பட்டாரோ அவள் சுட்ட பாதையை தொடர்ந்தும் செயல்படுத்தி உண்மையில் ஈழதேச மக்களின் விடுதலைக்காக அனைத்து பணிகளையும் செய்வீர்கள் என்ற நிகழ்வுடன் விடைபெறுவதுடன் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே, நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள் உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே, நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் துறந்தீர்கள். கனவுகளை சுமந்து இந்த மண்ணில் உயிர் சுமந்தீர்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உங்கள் கனவுகளும் நனவாக அந்த வழியில் தொடர்வோம் நாங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே, நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள். நீங்கள்
விடுதலை என்ற கனவுகள் சுமந்து விரைந்தோம் விரைந்தோம் ஒன்றாய். விடுதலை என்ற கனவுகள் சுமந்து விரைந்தோம் விரைந்தோம் ஒன்றாய். அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து பிரிந்தோம் பிரிந்தோம் வேறாய். அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து பிரிந்தோம் பிரிந்தோம் வேறாய். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள் இதயத்திலே தீபங்களாக எரிகின்றீர்கள் நீங்கள். கனவுகள் எங்கள் இதயத்தில் சுமந்தோம் சுமந்தோம் நாங்கள். உங்கள் கனவுகள் எங்கள் இதயத்தில் சுமந்தோம் சுமந்தோம் நாங்கள். இந்த கனவுகள் ஒரு நாள் கனவாகும், அதை காண எழுவீர்கள் நீங்கள். இந்த கனவுகள் ஒரு நாள் கனவாகும், அதை காண எழுவீர்கள் நீங்கள். உயிர் கொடுத்து உடல் மறைந்த தியாகிகளே நீங்கள் எங்கள். இறுதிச்சடங்கில் கலந்து கொள்ளும் அன்பர்கள், இறுதிச்சடங்கில் கலந்து கொள்ளும் மக்களை இந்த மண்ணிலிருந்து விடுவிக்கும் மனுக்குல விரோத சாத்தான்கள், மக்களை இம்மண்ணிலிருந்து விடுவிக்கும் மனுக்குல விரோத சாத்தான்கள் தங்களின் அழிவின் விடும்பில் இருந்து பெரிய மொழி தாண்டவங்களை மக்கள் புரிந்து கொள்வர். தங்களின் அழிவின் விருளே உன் காலடி படாத கிராமங்கள் வெகுகிறது. நீ கூறிக்கொண்டிருந்த கொள்கை புனிதமானது, நீ நடந்து வந்த பாதை தெளிவானது. நீ கொண்டிருந்த கொள்கை புனிதமானது, நீ நடந்து வந்த பாதை தெளிவானது. நீ புரிந்த பணிகள் மகத்தானதை, நீ மக்களை நேசித்தாய். மலா குருதி தெருப்பில் உன் உயிரம் நேற்று செங்குருதி சிந்தியே மண்ணு மண்ணில் சங்கமித்த போது கண்ணீரை கொண்டே நாம் கழுவுகின்றோம் இம்மண்ணை. வீழ்ந்துபட்ட தமிழினத்தின் துயர்வோக்க, வீழ்ந்துபட்ட தமிழினத்தின் துயர்வோக்க எழுச்சியுற்ற இளைஞரின் மூத்தையும் தோழனே. வீழ்ந்துபட்ட தமிழினத்தின் துயர்வோக்க எழுச்சியுற்ற இளைஞரின் மூத்த தோழனே. முடிவில்லா குருதி தெருப்பில், முடிவில்லா குருதி தெருப்பில் உன் உயிரும் நேற்று செங்குருதி சிந்தியே மண்ணு மண்ணில் சங்கமித்த போது கண்ணீரை கொண்டே நாம் கலவுகின்றோம் இம்மண்ணை. கண்ணீரை கொண்டே நாம் காசுகாலத்தின் புத்தக காரணி, காசுகாலத்தின் புத்தக காரணிகளை உனக்கு தந்துவிட்டாய். பங்கர்களே உனக்கு பள்ளியறை, படுகொலைகள் உனக்கு தந்துவிட்டாய். பங்கர்களே உனக்கு பள்ளியறை. பள்ளி கொள்ளும் சிறுவர்களை, பள்ளி கொள்ளும் சிறுவர்களை பக்குவமாய் கடலில் சேர்த்து நீயே பாழாக்குகிறாய். பள்ளி கொள்ளும் சிறுவர்களை பக்குவமாய் கடலில் சேர்த்து நீயே பாழாக்குகிறாய். விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விவேகமில்லா உனது படையும், விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விவேகமில்லா உனது படையும் மக்களை அழித்தளிக்கும் செயலை மண்ணிட்டு என்று மார்கட்டுகிறாய். விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விவேகமில்லா உனது படையும் மக்களை அழித்தளிக்கும் செயலை மண்ணிட்டு என்று மார்கட்டுகிறாய். விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விவேகமில்லா உனது படையும் மக்களை அழித்தளிக்கும் செயலை தொடங்கி வைத்தாயே. விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விடுதலை வேடம் பூண்ட நீங்கும் விவேகமில்லா உனது படையும் மக்களை அழித்தளிக்கும் மண்ணை விட்டுவிட்டு வவுனியாவால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த பல கொடுமைகளுக்கு முகம் கொடுத்து இம்மக்களுக்கும் மண்ணுக்கும் பாதுகாவலாய் திகழ்ந்தவர். தனி மனித படுகொலைகளை வரலாறாய் சுமந்து நிற்கும் விடுதலை அமைப்பு மீண்டும் ஒரு தனி மனித படுகொலையை புரிந்துள்ள சிக்கலால் அல்லது இவரது குழந்தைகளையும் உடையப்பட்டு சமூகத்துக்கு தமது ஏழ்மையான பங்களிப்பை குடிகள் வழங்கியுள்ளனர். அன்னாரது துணிவால் துயருக்கு தளிக்கும்
அன்னார்ந்த துறவியார் உள்ளவர் சகோதர சகோதரிகள் மற்றும் ஓடிப்போ தம்பி கொஞ்சம் ஆகலாம ஒதுக்கி விடுங்க இளைஞல்லாம அப்படியே போகும் அதனால போகும் நின்றுக்கணும்னா அவர் வர மாட்டேங்குது मुझे बोल रहे हैं ஐயா ஐயா அக்கா தூக்கி போட்டு மண்டால விடுங்க புரியுங்க புரியுங்க கொஞ்சம் பின்னி தள்ளி நில்லுங்க பக்கத்துல நிற்கும் கொஞ்சம் தெரியும்
எல்லாம் சரி போட